Velvet Tale Stories. ஒரு அழகான பச்சை பசேல்னு இருந்த கிராமத்துல அருள்னு ஒரு சுறுசுறுப்பான பையன் இருந்தான். அவனுக்கு செடிகள் வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டு தோட்டத்துல நிறைய தக்காளி செடிகளை வளர்த்தான். அந்த தக்காளிகள் எல்லாம் அப்படியே பளபளன்னு ஆப்பிள் மாதிரி செவப்பா இருக்கும். அதே ஊர்ல காளின்னு ஒரு காகம் இருந்தது. அது ரொம்ப பேராசை புடிச்ச காகம். ஒரு நாள் அந்த தோட்டத்தை பார்த்த காளிக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, என்ன ஒரு சிவப்பு நிறம்! இந்த தக்காளிகள் எவ்வளவு ருசியா இருக்கும்! இதையெல்லாம் நானே சாப்பிடணும். அருள் வீட்டுக்குள்ள போன நேரமா பார்த்து காளி மெதுவா பறந்து வந்து ஒரு தக்காளிய திருடி சாப்பிட்டுடுச்சு. காளிக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. நிறைய தக்காளிய திருடி ஒரு இடத்துல குமிச்சு வச்சுது. தக்காளிகள் ரொம்ப கனமா இருந்ததுனால அதால பறக்கவே முடியல. ரெக்கையெல்லாம் வலிச்சது. அருள் தோட்டத்துக்கு வந்தப்போ அவன் வளர்த்த ஒரு சில செடியில தக்காளிகள் எல்லாம் காணாம போனதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போதான் அருள் அங்க இருந்த காளியையும் தக்காளி குவியலையும் பார்த்தான். அருள் கோவப்படல. அவன் மெதுவா காளிக்கிட்ட போனான். ஏன் காளி இப்படி செஞ்ச? உனக்கு தக்காளி வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் உனக்கு கொடுத்திருப்பேனே. இப்படி திருடலாமா? என்ன மன்னிச்சிருப்பா, நான் பேராசையில பண்ணிட்டேன். காளி தன் தப்ப நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. அன்னையிலிருந்து அருளும் காளியும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. அருள் தினம் ஒரு தக்காளி தருவான், காளி அது சந்தோஷமா சாப்பிடும். குட்டீஸ், இந்த கதையோட நீதி பேராசை பெருநஷ்டம். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டா மனசு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டாலோ இல்ல எல்லா பொருளும் நமக்கே வேணும்னு நினைச்சாலோ கடைசியில காளிக்காகம் மாதிரி இருக்கிறதையும் இழந்துட்டு கவலைப்பட வேண்டியிருக்கும். Like and subscribe to Velvet Tales.